கோவில்பட்டி இது எழுத்தாளர்களின் தேசம். பேருந்திலிருந்து இறங்கி ஒரு கல்லெறிந்தால் அது ஒரு எழுத்தாளனின் முதுகில்தான் படும் என்று சொலவடை சொல்லும் அளவுக்கு எழுத்தாளர்கள் நிரம்பியிருக்கும் ஊர். கோவில்பட்டியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடலையூர்தான் கவிஞனின் பூர்வீகம் வாழ்ந்தது. 1850இல் தாது பஞ்சத்தில் இந்த தேசம் மூழ்கியபோது ஓடுகள் தொலைத்த நத்தைகள் போல் பிழைப்பினை தேடிப் பயணித்து கோவில்பட்டி வந்த குடும்பத்தில் சேதுராமலிங்கம் சாரதாம்பாளுக்கு பிறந்த மகன்தான் தேவதச்சன் என்ற ஆறுமுகம். மதங்களற்ற ஆன்மீகத்தை தன் கவிதைகளின் வழியே பாடுபொருளாக்கிய மகத்தான கவிஞர்களின் முன்வரிசையில் அமர்ந்திருப்பவர். எளிய மொழியால் இப்புடவியின் ஆடலை காட்டத் தெரிந்த கவிஞன். அன்றாடம் நடக்கும் நிகழ்வுகளின் ஊடே காலத்தின் மாயச்சரடு ஊடுபாவாய் நிறைந்திருப்பதை நாமறியத் தரும் கலைஞன். ஊற ஊற சுவை கூடும் நெல்லி போல வாசகனின் உள்ளிருந்து மீள மீள அவனை மூழ்கடிக்கும் கவி அனுபவத்தை தரமுடிந்த பாணன். மனிதத்தன்மை மீறிய பிரபஞ்ச நோக்கை வாசகனுக்கு உணர்த்த முடிந்த கவிஞன். தேடலை மீறிய குறும்புச் சிறுவனின் இனிய உலகிற்கு வாசகனையும் கடத்தும் ரசவாதி. இக்கணம் இக்கணம் என நம்முடன் இருக்கும் கவிஞர் தேவதச்சன். ஒவ்வொருத்தரும் தனக்கு ஒரு சுய அடையாளத்தை உருவாக்கக்கூடிய ஒரு எழுச்சி ஒரு இளமையில வருது போல இருக்கு. கவிதையில் ஈடுபாடும் போது எனக்கான பேரை நான் கண்டுபிடிக்கலாம், அது ஒரு ஆர்வம் எனக்குள்ள வந்த போது மலையாளத்தில் எழுத்தச்சன் என்ற பெயர் என் காதில் விழுந்தது. அது எழுத்தச்சன் என்ற பெயர் உடனடியாக தேவதச்சன் என்றாக எனக்குள் எதிரொலித்தது. ஒரு சாதாரண மனிதன் தனக்கு இருக்கக்கூடிய இயல்பான அடையாளங்களை தாண்டி ஒரு பெரிய அடையாளம் வேணுங்கிற வேட்கையில தான் நான் இந்த சொல்ல தேர்ந்தெடுத்தேன். நான் முன்னோர்கள் ஒரு ஒரு மொத்த வணிகம், பாசிப்பேரி மிளகாவத்தல் மாதிரியான ஒரு வணிக குடும்பத்தில் பிறந்தவன். அது ட்ரெயின் அறிமுகமாகும் போது எங்களுடைய வணிகம் வளர்ந்து நாங்கள் ஒரு சின்ன எளிய வணிகராக இருக்கும்போது பெரிய நிலை வணிகருக்காக நான் எங்கள் ஊரில் நான் வளர்க்கப்பட்டோம். நாங்கள் அல்லாது இதை தவிர எங்கள் குடும்பம் பல கிளை குடும்பங்கள் உண்டு. அது எங்கள் குடும்ப வாழ்க்கையில் தனி குடும்பமாகவே நான் உணர்ந்ததாகவே இல்லை. கிளை குடும்பம் உட்பட்டவனாக தான் நான் உணர்ந்த ஒரு வாழ்க்கையாக இருக்குது. இன்னும் யாருக்கு எங்களுடைய உறவினர்களுடைய 5 குடும்பங்களை சேர்ந்து நாங்கள் ஒரு கூட்டு தொழில் தன்மையில் தான் இருந்தோம். அப்போ 19 பெண்கள் குழந்தைகள், நான் தான் 20வது பையன். என்னுடைய அவ்வளவு அக்காக்களுக்கும் அவ்வளவு சகோதரிகளும் இருக்கும்போது 20வது பையன் முறையில் நான் மிக கொண்டாடப்பட்ட ஒரு குழந்தையாக இருந்த போல அது அந்த விஷயம் ஞாபகம் இருக்கிறது. ஒவ்வொரு விதைக்குள்ளும் மலர்கள் ஒளிந்திருக்கின்றன. ஒவ்வொரு மலரிலும் ஒரு கனி மறைந்திருக்கிறது. ஒவ்வொரு கனியிலும் விதை பொதிந்திருக்கிறது. விதை வளர்ந்து மலராகும் தருணம்தான் எவ்வளவு இனியது. படைப்புலகின் விதைக்கூட்டிலிருந்து இலை விரித்து கிளை பரப்பி வளர்ந்து வந்த தேவதச்சனை காண்பதும் ஓர் கவிதை அனுபவம்தான். இந்த கவிதை ஈடுபாடுங்கிற 10 பருவங்களில் என்னை மீறிய ஒரு வசீகரம். அது சொற்கள் மேலே சொற்களை கால் விழுந்தாலே ஒரு பேரின்பம் வர்றது, அதில் உள்ள சந்தங்கள் மேலே ஒரு கவர்ச்சி வர்றது, சொற்கள்லேருந்து வரக்கூடிய செய்திகள் மேலே மனம் சலனம் அடைகிறது. இதில் எல்லாமே என்னுடைய 10 பருவத்தில் தன்னிச்சையாக நடந்த நிகழ்வு தான். அது எங்கள் ஊர் சின்ன ஊர், ஒரு சின்ன அறை, வெளிச்சம் கூட சரியாக இருக்காது, 2 ரேக்கு தான் இருக்கும், எல்லா புத்தகங்களுமே கிழிந்து இருக்கும். ஆனால் அந்த புத்தகங்கள் எனக்கு பெரிய ஒரு வைரச்சுரங்கம் மாதிரி, ஒரு தங்கப்பதிவு மாதிரியான ஒரு உணர்வை கொடுத்தது. புத்தகத்துக்கு நுழையும் போது எல்லாமே நான் ஒரு அதிர்வுக்கு நான் உள்ளானேன். நான் அது 15-16 வயசுல ஒரு திருக்குறள் படிக்கும்போது நானே ஒரு நகல் திருக்குறள் எழுதிக்கிறது, வெண்பா எழுதி பார்க்கறது, விருத்தம் எழுதி பார்க்கறது, இது மாதிரி மரபு கல்வி மாடலில் நான் எழுதி பார்த்தேன். அந்த பயிற்சி மேலே எனக்கு ஒரு ஆர்வமும் ஒரு அக்கறை இருந்தது. அது வரும்போது எனக்கு உபயோகமாக இருந்தது. என்னுடைய பள்ளிக்கூடம்
பள்ளிக்கூடத்தில் விடுமுறை விட்ட போது ஒரு பின் காலை வேலையில் 11 மணிகளில் என்னுடைய முதல் கவிதை நான் எழுதினேன். அது அதனுடைய மாடல் மரபோட மாடல் தான். அது நான் கான்சியஸாக ஸ்பான்டேனியஸாக நான் அது கவிதை அப்படிங்கிற பிரக்ஞையோட நான் ஒர்க் பண்ணேன். நான் அது கரை மணலில் முட்டைக்கூடு உடைத்து வரும் ஆமை குஞ்சு கடலை நோக்கியே செல்கிறது. அதற்கு ஒரே திசைதான். கடலில் சேர்ந்த நொடியில் ஆமை குஞ்சு அதற்கான எல்லைகளற்ற விரிந்த உலகை அடைகிறது. நோக்கும் திசையெல்லாம் நிறைந்திருக்கும் இலக்கியத்தின் உலகிற்குள் தேவதச்சன் நுழைந்தது எவ்வாறு? என்னுடைய முதல் கவிதை 1972 73 கசரதவரில் பிரசுரமாச்சு. கசரதவர் பத்திரிகை நான் என் கவிதை அனுப்புறதே வினோதமானது. அது ஒரு மொட்டை கடிதாசம் மாதிரி அனுப்பிச்சேன். நான் ஒரு இன்னல் லெட்டரில் ஒரே ஒரு கவிதையை அந்தமானுக்கு ஆப்ரேஷன் போட்டு கீழே தேவதச்சன் பேரை போட்டு ஃப்ரம் அட்ரஸ் போடாமலே அந்த கவிதையை அனுப்பிச்சேன். நான் அதில் கேட்டால் என்னுடைய அப்போ எனக்கு என்னோட எப்படி வெளிப்படுத்திருக்குண்டான பயங்கரமான ஒரு கூச்சமும் தயக்கமும் இருந்தது. அது 2-3 இதழ்கள் கசரதவர் ஒவ்வொருத்தரையும் வாங்கி பார்த்து இந்த கவிதைகளை பிரசுரிக்குமான்னு பார்த்தேன். 3 மாதங்களாக வரவே இல்லை. ஸோ என்னுடைய எண்ணத்தை விட்டுட்டேன். 4ஆம் மாதங்கள் ஓரத்தில் அந்த சின்ன கவிதை வழியே இருந்தது. 2 நாள் அந்த ஒரு பரவசம் உள்ளுக்குள்ளே இருந்தது. அது எக்ஸைட்மெண்ட் அது அது ரொம்ப சுவையானது. அது இன்னும் அப்படி இருக்கு, இன்னும் இருக்கு அது. அப்போ ரா வெளியீடு அந்த பத்திரிகை தவிர நூல்கள் பிரசுரிக்கலாம் அப்படின்னு நாங்கள் நண்பர்களெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணுறோம். பெங்குவினில் நிறையா 2 கவிஞர்கள் 3 கவிஞர்கள் 4 கவிஞர்கள் அது நல்ல கவிஞர்கள், ஆனால் ரொம்ப கம்மியாக எழுதியிருக்கிறவங்க, தனி நூல் போட முடியாது. அந்த மாதிரி நிறைய எடிஷன் வந்துருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏன் தமிழில் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவரோட ஒரு 20-22 கவிதை இருக்கும், என்னோட ஒரு 20-22 கவிதை இருக்கும். சேர்த்து அவரவர் கைமானது அப்படின்னு. ஆனால் அவரோட ஒரு கவிதை தமிழில் படிக்க வர்ற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த 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 பீரியடில் படிக்க வந்த எல்லாருக்குமே தவறாமல் தெரிஞ்சிருக்கும். அவரவர் கைமணல்னு ஒரு கவிதை. அந்த கவிதை மட்டும் படிச்சிருந்தேன். அது ஏதோ ஒரு கட்டுரையில் மேற்கோள் காட்டப்பட்டு அதை படிச்சிருந்தேன். அப்போ நாங்கள்லாம் மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் டீ குடிக்க போகிறோம். அப்போ அவர் அவரோட யாரோ கேட்டாங்க அவரை, இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இப்போ ஒரு நடை சித்திரம் மாதிரி ஒரு சீரீஸ் எழுதிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னார். நான் அந்த சமயத்தில் பிச்சமூர்த்தியோட மனநிழல் அப்படின்னு ஒரு புத்தகம் படிச்சிருந்தேன். அது மாதிரியா அப்படின்னு நான் கேட்டேன். சரி, என்ன ரொம்ப குறுன்னு பாட்டு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னார். அதுதான் எங்களுக்கு நடந்த முதல் உரையாடல். கனவுகளிலிருந்தும் கற்பனைகளிலிருந்தும் அன்றாட வாழ்விலிருந்தும் காற்று நுழையாத வெற்றிடங்களிலிருந்தும் யாரும் கவனிக்காமல் கடந்து போகும் சகமனிதனின் சட்டை வியர்வையிலிருந்தும் சொல்லெடுத்து கோர்க்கும் இந்த தச்சன் கவிதைக்கென அந்த தேவன் பூமிக்கு அனுப்பிய தச்சன் தான். தேவதச்சனை பொறுத்தவரை சொல்றதுன்னா, வாழ்க்கையை ஒரு சிறு நொடியில புதிதாக கண்டுபிடிக்கிற ஒரு அபூர்வமான குணம் அவர்கிட்ட இருக்கு, ஒரு தன்மை அவர்கிட்ட இருக்கு. நாம் எப்போவுமே பார்க்கிற விஷயம்தான், ஆனால் அவர் அதை சொல்லும்போது அதனுடைய இன்னொரு பரிமாணம், ஒன்றுன்னு கூட சொல்லணும், பல பரிமாணங்கள் அதில் தெரியும். அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நாம் இவ்வளவு நாள் பார்த்துக்கிட்டு தானே இருந்தோம் அப்படின்றது அதுக்கப்புறம் தான் தோணும். அதாவது வாசகனை மிரட்டுற வேலை அதில் இருக்காது. சாதாரணமான வார்த்தைகளாக இருக்கும். ஒரு பல்வேறு தளங்களில் அதுக்கு அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஒரு விரிவு அதுக்குள்ளே இருக்கும். எனக்கு தக்கன நான் புரிஞ்சுக்கலாம், என்னுடைய நாலேஜ் தக்கன நான் அதில் சில விஷயங்கள் எடுத்துக்கலாம். இது என்னோட கவிதையில் மற்ற இலக்கிய புலமை உள்ள ஆள் படித்தான்னு வைங்க, அவங்களுக்கு தக்கன அதில் ஒரு விஷயங்கள் கிடைக்கும். இது அவற்றுள்ள ஒரு தனித்தன்மையானது. பெரும்பாலும் கவிதைகள் ஒரு தரப்பு எடுத்து ஒரு தர்க்கம் எடுத்து அதுலேருந்து நின்று தான் பேசும். அது பெரும்பாலும் நடைமுறை தர்க்கத்துக்கு எதிரானதாக இருக்கும். நடைமுறை தர்க்கத்தை குத்தம் சொல்கிறதா இருக்கும். தேவதச்சனோட கவிதைகளில் நான் பார்க்குற ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு அம்சம் என்னன்னு சொன்னால், ஒரு ஹார்மனி இருக்குது, ஒரு ஒத்திசைவு. எது மேலே அவருக்கு புகார் கிடையாது, ஆனால் எல்லாமே மர்மமானதாக இருக்குது. அதனாலேயே அவரோட கவிதைகளையும் ஒரு வித மர்மத்தை அவர் சேர்க்கிறார். இந்த மர்மம் தான் ஒரு பொது வாசகனையும் அவரையும் பிரித்து நிற்கக்கூடிய புள்ளி அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேவதச்சனோட கவிதைகளில் எனக்கு குறிப்பிடும்படியான ஒரு பொதுவான விஷயம் அப்படின்னு நான் கருதுறது என்னன்னா, சாதாரண கணங்களில் மறைஞ்சிருக்கிற மர்மத்தை திறந்து பார்க்கறது. அது ஒரு வன்புணர்வாக இருக்கலாம், ஒரு மரணமாக இருக்கலாம், ஒரு அசம்பாவிதமாக இருக்கலாம். அவரோட கவிதைகளுக்கு அந்த மர்மத்தை ஈர்க்கிற தன்மை உண்டுன்னு நான் நினைக்கிறேன். காப்கா சொல்கிற மாதிரி நீதிமன்றங்கள் குற்றங்களை ஈர்க்கின்றன அப்படின்னு அவர் சொல்கிற மாதிரி தேவதச்சனோட கவிதைகளுக்கு அந்த தன்மை உண்டு.
அவருடைய ஸ்பெஷாலிட்டி அல்லது அவருடைய இண்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து யோசிச்சிங்கன்னா அதற்கு வந்து ரொம்ப பேசிக்காக இருக்கிறது அவருடைய இருக்கக்கூடிய மொழி சார்ந்த தெளிவு. அவர் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா சொற்களை பற்றியும் அவருக்கு வந்து ஒரு தெளிவு இருக்கும். அந்த தெளிவு அடிப்படையில் தான் ஒவ்வொரு வார்த்தையும் வந்து அவர் வந்து ஒரு அன்கான்ஷியஸ் ரைட்டர் கிடையாது, வெரி கான்ஷியஸ் ரைட்டர். அவருடைய எல்லா யூசேஜ் காயினேஜை பற்றியும் அவருக்கு ரொம்ப தெளிவு உண்டு. சில தவறுகள் பண்ணும்போதெல்லாம் என்ன நான் வந்து பார்க்க நேர்கிறது. ஒரு சாவியை மறந்துட்டு போகிறது, கதவை பூட்டாமல் போகிறது, வண்டியில் சைட் ஸ்டாண்ட் எடுக்காமல் வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறது, இந்த மாதிரியான ஒரு பொருளை கீழே விழுகும்போது எப்பெல்லாம் தவறுகள் வருதோ அப்போ தான் நான் வந்து நான் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறேன். அதுதான் அப்போ தான் கவியோட முதல் கும்பல் எனக்குள்ளே விடுது. மதங்களற்ற ஆன்மீகத்திற்கு நெருங்கிய மொழி கவிதைதான். அதுதான் தத்துவம் பயில தேவதச்சனை கல்லூரிக்கு அனுப்பியிருக்கக்கூடும். இளங்கலை பருவம் முடிந்த பிறகு வீட்டில் இருக்க முடியாமல் வெளியே தப்பித்து போகிறதுக்காண்டி நானே செய்து கொண்ட யுக்தி அது. கோயில்பட்டியில் இருக்க முடியாத ஒரு சில சிரமங்கள்னால சென்னைக்கு போகிறதுக்காக மட்டுமே, சென்னையில் 2 வருடம் இருக்கிறதுக்காக மட்டுமே ஒவ்வொரு கல்லூரியிலையும் நான் வந்து ஏதோ ஒரு எந்த பாடத்திட்டத்தில் வேணாலும் சேர்வது ரெடியாக இருந்ததில்லை. ஸோ இந்த துறை கிடைத்தது, அதனால அதை சேர்ந்தேன். நான் அது 2 ஆண்டு காலம் தத்துவமானம் இருந்தாலும் நான் தத்துவங்கள்லாம் பொதுவாக நான் படிக்கவே இல்லை. மிக மிக சராசரியான ஒரு மாணவனாக தான் நான் இருந்தேன். நான் தத்துவம் ஒரு தத்துவ நோக்கு உருவாகிறது தான் அதில் முக்கியம். அது தத்துவ நோக்குன்னு ஒன்று இருக்குது, தத்துவ கருத்துக்கள் ஒன்று இருக்குது. அதில் தத்துவ கருத்துக்கள் மேலே எனக்கு எந்த விதமான ஒரு வசீகரமே இருந்ததே இல்லை. தத்துவ நோக்கு மட்டும் நான் வந்து அதில் நான் எடுத்துக்கிட்டேன் போல இருக்கு. ஆனால் அவரோட கவிதையோட உடம்பு பற்றி சொல்லணும்னு சொன்னாக்க மத்தியானம் அப்படிங்கிறது வந்து பிரிப்பார். மத் தியானம், மத் தியான வெயில் அப்படின்னு பிரிப்பார். அந்த வெயிலுக்கு ஒரு தியானத்தன்மை ஏறிடும். இது மாதிரியான ஜாலங்கள்லாம் அவர் பண்ணி பார்த்துருக்கார். ஜே கிருஷ்ணமூர்த்தியை பற்றி அதிகமாக அவருடைய சிந்தனைகளை எல்லாம் வந்து அவர் வந்து அதிகமாக பேசிக்கிட்டு இருந்தார். உலகம்னா என்ன, நீ பார்க்குறத தாண்டி உலகம் இருக்குல்ல, அப்போ அந்த உலகத்தை நீ எப்படி உன்னால் சொல்ல முடியும், இப்படி நிறைய வந்து கொஸ்டின்ஸு. அநேகமாக தேவதச்சனுடைய உரையாடல் முறையே கூட அது மாதிரியான உரையாடல் முறை தான் நினைக்கிறேன். அவருடைய கவிதைகளில் மிக ஆழமாக உள்ளார்ந்து வச்சுக்கக்கூடிய அந்த ஃபிலாசபி, அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து எல்லாரும் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தத்துவம் அல்லது ஒரு அடிப்படைன்னு சொல்ல முடியாது. அதில் நிறைய டிஸ்பியூட் இருக்குது. ஆனால் அவர் அதை வந்து என்ன வார்த்தைகள் மூலமாக, என்ன படிமங்கள் மூலமாக நமக்குள்ளே கொண்டாந்து சேர்க்குறாரு அப்படிங்கிற விஷயத்தில் ஆஸ் போய்ட்ரி இட் இஸ் ஓகே. ஆனால் அவருடைய பேசிக்கான அவருடைய அந்த ஃபிலாசபி இருக்குல்ல, அது வந்து டிஸ்பியூட்டபிள். இல்லை, போர்கியா இடத்துல சொல்கிறாரு, வாழ்க்கையோட புதிரை வந்து தத்துவம் வந்து தர்க்கத்தின் வழியாக விசாரிக்கும் பொழுது போயிட்ரி வந்து இமேஜினேஷன் வழியாக அதே கேள்வியில் கேட்குதுங்கிறாரு. எனக்கு அது ரொம்ப புரிந்தது எனக்கு அதில். ஸோ ஒரே நேரத்தில் நவீன கவிதை வந்து ஒரே நேரத்தில் தர்க்கத்தின் வழியாகவும் அழகியல் வழியாகவும் வாழ்க்கையோட விஷயங்களை வந்து சந்திக்குதுன்னு நினைக்கிறேன். படிக்கட்டு வாசிகள். வாசற்படிகளில் ஏணிப்படிகளில் பறவைகள் 1-2 அமர்ந்திருப்பதை சிலவேளை பார்த்திருக்கிறேன். அவைகளுக்கு எதற்கு படிக்கட்டு? படிகளில் அமர்ந்தபடி எவர் சில்வர் டம்ளரின் கனத்தை ஏந்தியபடி ஒரு பெண் காப்பி அருந்திக் கொண்டிருக்கிறாள். காபி குடிப்பதற்கு எதற்கு படிக்கட்டு? படிக்கட்டுகள் என்னை பார்த்தவுடன் பேசத் தொடங்கிவிடுகின்றன. இப்போதுதான் பேசப்பழகும் சிறு குழந்தை போல, தனக்குத்தானே பேசிக்கொண்டிருக்கும் பெரும் மூதாட்டி போல, பின்னால் திறந்து கிடக்கும் வாசல் போல. மேலும் 2 இடங்களில் ஒரே நேரத்தில் இருக்க முடியாதவர்களின் இல்லம் அதுதான் என்று அப்போதெல்லாம் உணர்கிறேன், அதன் விளிம்புகளில் ஆறுதலாய் சரிந்திருக்கும் போது. கவிஞர் தேவதச்சனது இனிய உலகின் இன்னொரு பகுதியை நிரப்பியிருப்பவர்கள் அவரது நண்பர்கள். நண்பர்கள் சூழ தேவதச்சன் இருப்பது கடந்த 30 ஆண்டுகளின் தினசரி நிகழ்வு. கல்லூரி வந்து மத்தியானம் வந்து 2 to 4 தான். ஸோ காலையில் எனக்கு ரொம்ப ஓய்வாக எனக்கு அது. ஸோ காலையில் வந்து உணவு முடித்த உடனேயே நான் பஸ் ஏறி யூனிவர்சிட்டி லைப்ரரியை போயிடுவேன். போய் ஞானகுத்தனை போய் சந்திப்பேன். ஞானகுத்தன், நாமா கணபதி, ஸ்டெல்லா குருஜி, நண்பர் ஆனந்த், எல்லாருமே அந்த மாலை நேரத்தில் சந்திச்சிடும். 73 கடைசியாக 74 தொடக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல் சந்திப்பிலேயே வந்து ஏதோ ஒரு எங்களுக்கு நாங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி இல்லைங்கிறதும் ஒரு பக்கம் தெரியுது. சில ரொம்ப ஆழமான இதில் வந்து ஒரு நெருக்கமான ஒரு பரிமாற்றம் இருக்க முடியும்
ஆழமான பரிமாற்றம் இருக்க முடிகிறதுக்கான அந்த ஸ்கோப் இருக்குங்கிறது நல்லா கிளியராக தெரிஞ்சுது. சென்னை தான் என்னோட இன்னர் ரைஸை வந்து ஓப்பன் பண்ணுன்னு நான் சொல்லணும் உங்களுக்கு. அல்லது 45 வருடங்களாக அதே டெம்பரமெண்ட்டில் நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறோம். ஒன்று. ஆனால் இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய பார்வை வேறு, என்னுடைய பார்வை வேறு. 2 பேருமே ஆற்றில் நீந்துகிற மீன்கள், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஒரே ஆறு, 2 பேரும் நீந்துறோம், ஆனால் எதிரெதிர் திசைகள். 2 பேருக்கும் வந்து நோக்கம் வந்து இலக்கு அப்படிங்கிறது வந்து எதுவுமே கிடையாது, நீந்துவது மட்டும்தான் இலக்கு. எனக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் மற்ற எல்லாமே கிளியர் பண்ணி கொடுப்பாரு ஒரு விஷயம். அதே மாதிரி அவர் கிராமங்களை பற்றிய சில சொற்பிரயோகங்களை வந்து அவர் கவிதையில் பயன்படுத்தும் போது அதனுடைய சந்தேகங்களை நீக்கிறதுக்கு ஏன்னு தான் கேட்பார். அவருடைய கவிதைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாலும் இன்றைக்கி அவர் பெரிய நவீன கவிதைன்னு பேசப்படக்கூடிய கவிதைகளாக இருந்தாலும் கூட சில கிராமியமான சொற்கள் அதில் வரும். ஆடு மேய்க்கிறத பற்றி எழுதியிருக்கிறாரு, பருத்தி எடுக்கிறத பற்றி எழுதியிருக்காரு. இப்படியான விஷயங்கள் வரும்போது அதை அவருக்கு சில சந்தேகங்கள் இருக்கலாம் இல்லையா. நான் முழுக்க முழுக்க கிராமவாசி, அவர் முழுக்க முழுக்க நகரவாசி. அந்த சந்தேகங்களை கிளியர் பண்ணிக்கணும்னா ஏன் அதை பற்றி பேசுவோம். நாங்கள் கவிதை இருக்காது. அந்த கவிதை வந்து ஆனந்தமா சிவிஎங்கே மூச்சு முட்டுவே சிவிஎங்கே புறம் வந்து கேட்குற மாதிரி ஒரு ரொம்ப அற்புதமான கவிதை வந்து. அப்போ வந்து என் பையன் அப்போ தான் பிறந்திருக்கான், 2வது பையன். அவனுக்கு சிவியனே பெயர் வச்சான் வச்சு. செண்பகவல்லி அம்மன் கோவிலின் பின்னிருக்கும் காந்தி மைதானம், ராமசுவாமி தாஸ் பூங்கா, எட்டயபுரம் சாலை, கோவில்பட்டி ரயில் நிலையம், குருமலை, புலிகுகை இவையெல்லாம் கோவில்பட்டி நகரில் தேவதச்சன் தன் நண்பர்களோடு தினமும் அளவலாவி வரும் கலைக்கூடங்கள். கோவில்பட்டி வரக்கூடிய எல்லா எழுத்தாளரும் கவிஞர்களுக்கும் புலிக்கு நாங்கள் ஒவ்வொருத்தருமே தனித்தனியாக கூட்டு வந்து எங்கள் சொந்த வீடை காட்டுற மாதிரி நாங்கள் வந்து அறிமுகப்படுத்துவோம். நம்ம அதில் என்னுடைய நண்பர்களான ஞானகுத்தன், நண்பர் ஆனந்த் போன்ற பாத்மானாம் எல்லாருமே இங்கே வந்து சுற்றி இருக்கோம். ஜெயமோகன் இங்கே வந்திருக்காரு. அப்புறம் கோவில்பட்டி எல்லா எழுத்தாளரும் கௌரிசங்கர், சோதர்மர், கோணங்கி, உதயசங்கர் எல்லாருமே அவர்களுக்கு இணக்கமான நண்பர்களும் இங்கே கூட்டு வருவதும், இந்த மலைகள் மேலே ஏறுவதும் இறங்குவதும், இரவில் மலையை தோன்றுவதும், இரவில் மலை தோன்றாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை பார்த்து கொண்டு இருப்போமான அந்த ஒரு போதை வந்து எல்லாருக்குமே இருக்காது. அது இந்த இடத்துல நுழைஞ்ச உடனே ஒரு வகையான ஒரு அபேண்டன்மெண்ட்டு வந்திருந்தது. வேலை வந்து ஒரு அத்துவான வேலையாக ஒரு மாறக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கிறது. இந்த பார்க் வந்து இப்போதான் இப்படியெல்லாம் வந்திருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த செடி கொடிகள் கிடையாது, ஒரு சாதாரணமாக தான் இருந்தது. இப்போ தனிமை வேணும்னு சொன்னாலும் எப்பவுமே பெரும்பாலும் நாங்கள் வந்து இங்கிட்டு வந்துடுவோம். இப்போ ராஜநாராயணெலாம் அங்கே வந்திருக்கிறாரு. ராஜநாராயணன் நாங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்து உட்காந்து மணிக்கணக்காக பேசியிருக்கிறோம். இதே பார்க்கில், இதே இடத்துல இங்கே வர எழுத்தாளர்களே கிடையாது. யார் விக்ரமாதித்ய நம்பி வந்திருக்கிறாரு, லட்சுமணி வந்திருக்கிறாரு. எல்லா ஆளுகளும் யார் வந்தாலும் கோயில்பட்டிக்கு வர நாங்கள் கூட்டிகிட்டு வந்தாலும் இதுவாக தான் இருக்கிறோம். தேவதச்சனோட அப்படி நடக்காத ஆட்களே இருக்க முடியாது கோயில்பட்டியில். இலக்கியவாதிகள் எல்லாருமே ஒரு மிகப்பெரிய சுற்று அப்படியே வாக்கிங் போயிட்டு வருவோம். ஊரையே வந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் அந்த சாலை வழியாக அப்படியே ஒரு சுற்றிட்டு வருவோம். ஒருத்தர் மேலே எல்லா வகையான விமர்சனமும் நட்பும் கலந்த ஒரு சுவாரஸ்யமான நட்பு தான் அது. ஸோ இதில் வந்து எல்லா ரைட்டருடைய அழகியல் கோட்பாடுமே முழுக்க வேற இருந்தது. கோணங்கியோட அழகியல் கோட்பாடு வேறையாகும், பூமணி வந்து முழுக்க வேறையாகும், சோதர்மர் வேறையாகும், என்னுடைய பயணம் வேறையாகும், கௌரிசங்களுடைய பதிவுகள் வேறையாகும். மாதிரியான இந்த பன்மைத்தன்மை தான் கோவில்பட்டியோடைய ஒரு சிறப்பு நான் நினைக்கிறேன். 10-12 பேர்கிட்ட வருவாங்கன்னு சொன்னேன் இல்லையா. அதில் வந்து தீவிரமான முற்போக்கு ஆர்வலர்களும் இருந்தாங்க. தேவதச்சனோட தீங்கற்ற ஆளுமை ஒன்று இருக்கு, அதுக்கான உதாரணமாக அந்த கூட்டத்தை சொல்லலாம். கோவில்பட்டிலே அப்படி 2 விதமான கேம்ப்ஸ் உண்டு. ஒன்று தேவதச்சன் சார்ந்து அக உந்துதல்கள் சம்பந்தமாக பேசுறது, விவாதிக்கிறது, அது மாதிரியான நண்பர்கள். அப்புறம் தீவிரமான முற்போக்கு பார்வை உள்ள, முற்போக்கு சிந்தனை உள்ள நண்பர்கள். இவர் கவிதைகள்லாம் எழுதியிருக்காரு. பக்கத்தில் போனால் பசேல் என்று இருந்தாலும் முள்தான், முற்போக்கல்ல அப்படின்லாம் எழுதியிருக்காரு. ஆனாலும் அவருக்கு அங்கே இருந்த இடதுசாரி முகாம், அவங்களுக்கு வந்து இவர் மேலே இருந்த அபிமானமும் மரியாதையும் அபரிமிதமானது. அதை நான் வந்து அங்கே இருந்த காலம் முழுக்க இன்னி வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவர் வந்து அரசியல் சுதந்திரம் அல்லது சமூக சுதந்திரம் பற்றி பேசக்கூடிய ஆள் கிடையாது. ஆனால் அக சுதந்திரம் பற்றி மிக அதிகமாக பேசினவர் அவர். காலம், வெளி, பிரஜை இதுக்கு சமமாக அக சுதந்திரம் பற்றி அவர் பேசிக்கிட்டே இருக்கார்.
எங்கேயோ ஒரு பார்ட்டியில் உட்காந்துருக்கார். இவர் ஸ்மோக்கர் கிடையாது. அவர் இன்னொரு நண்பர் சொல்றார், நீங்கள் ஸ்மோக் பண்ணுறதுனா பண்ணலாம், யூஆர் ஃப்ரீ டு ஸ்மோக் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே இவர் சொல்கிறார், ஐ எம் ஃப்ரீ நாட் டு ஸ்மோக் அப்படின்னு சொல்கிறார். ஒரு மனிதன் பயணத்தை தொடங்குவதும் முடிப்பதும் வீட்டில்தான். தேவதச்சனுக்கு அவரது வீடு ஒரு இனிய அனுபவம். அவரை நிரப்பிய இலக்கிய ஆளுமைகளை வரவேற்று கொண்டாடி இன்றும் அவருக்குள் அவ்வீடு உயிர்ப்புடன் இருக்கிறது. அப்போ இருந்து எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வீடாக இருக்கும். அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு உறவுகள் நிறைய பேர் வருவாங்க போவாங்க. ஆனால் எல்லா வகையான வசதி குறைபாடு வந்து வீடு வந்து எந்த விதமான வசதி குறைபாடுமே இல்லாத மாதிரி ஒரு வாழ்க்கை முறை இருந்தது. அது உங்கள் வீட்டில் தான் அந்நிய வீட்டில் இருக்க மாதிரி நான் உணர்ந்ததே கிடையாது. நான் என்னோட வீட்டில் இருக்க மாதிரி தான் அங்கே இருப்பேன். என்னோட வீடு தான் அது, அப்படி தான் சொல்லணும். அப்புறம் அவர்கிட்ட ஒரு விசேஷமான குணம் உண்டு. நாங்கள் 10 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். சாதாரணமாக ஒரு 10 மணிக்கு கூடணும்னா ஒரு மணி அந்த மாதிரி வந்து கலைஞ்சிரும். சில சமயம் அன்றைக்கி ஏதோ ஒன்று பிக்கப் ஆகிருக்கும், ரொம்ப நிறையா பேசுகிற மாதிரி இருக்கும், புதுசாக யாராவது வந்திருப்பாங்க, தொடர்ந்து பேசிகிட்டே இருப்போம். திடீர்னு ஒரு மணிக்கு கீழே இறங்கி போயிட்டு வருவார். போயிட்டு வந்துட்டு ஒரு 2 மணிக்கு எங்கிட்ட சொல்வார், எல்லோரும் சாப்பிட்றலாமா அப்படிம்பார். எப்போ அவர் சொல்லி எப்போ அந்த அம்மா அந்த 10 பேருக்கு சாப்பாடு தயார் பண்ணி நல்ல ருசியான உணவு பரிமாறுவாங்க. அதுலேயும் தேவதச்சனோட ஒரிஜினாலிட்டி ஒன்று உண்டு. திடீர்னு அம்மா சாருக்கு நிறைய தயிர் போடு சொல்லிட்டு, தயிர் இருக்குல்ல அப்புறமா கேட்பார். கல்யாணம் பண்ணி வந்து ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் இருந்தோம். 10 வருஷம் வந்தோம், பெரிய ஃபேமிலியாக தான் இருந்தோம். அதுக்கப்புறம் தான் அவங்கவுங்க தனித்தனியாக வந்தோம். எனக்கு 2 பொண்ணு, பெரிய பொண்ணு பேர் சத்யா. அவங்க வந்து எம்எஸ்சி முடிச்சுட்டு பிஹெச்டி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணாங்க. அப்புறம் மேரேஜ் ஆகி 2 பேரன் இருக்காங்க. அவங்க இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. சின்ன பொண்ணு நித்யான்னு பேர். அவள் இங்கே பிஇ முடிச்சுட்டு அங்கே போய் எம்எஸ் பண்ணிவிட்டு வேலைக்கு போயிட்டாள். 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. எங்கள் அப்பா வந்து சப்ஜெக்ட் வந்து ரிட்டையர் ஆனவங்க. அவங்க வந்து அவங்க சிறு குழந்தைங்களுக்கான விஞ்ஞான நூல் எழுதினாங்க. மீன், கடல் அந்த மாதிரி எழுதினாங்க. நான் கேட்பேன், இந்த மாதிரி நீங்கள் வந்துடுறீங்களே உங்களுக்கு வியாபாரம் பாதிக்காதா அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், எல்லாம் ரொம்ப ஆரம்பத்தில் அவர் சொல்கிறார், எனக்கு ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து எங்கள் அப்பா வச்சு கொடுத்துருக்காரு. அந்த கடையை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு வருமானம் இருக்குது, அதை நான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன், அவ்வளோதான். அதை வந்து பெருசாக்கணும், இன்னும் பல மடங்கு அதிகமாக்கணும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. அது பாட்டு கரெக்டாக ஓடிக்கிட்டு இருக்கு. சென்னை முடிச்சோன்னா முருகன் என்னுடைய தந்தையோட எங்களுடைய குடும்பத்தோட பூர்வ தொழில் வந்துட்டேன். வந்து சில மாதங்கள் என்னால் அது பொருந்தவே முடியல. பட் அதில் வந்து என் தந்தை ரொம்ப ஆதரவாக இருந்தார். என் தந்தையோட ஆதரவுனா என்னுடைய சுதந்திரத்தில் எந்த விதமான ஒரு கட்டுப்பாடும் இல்லாமலே என்னை வந்து தொழில் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. எனக்கு அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் என்ன பண்ணேன்னா மிக சீக்கிரம் தொழில் நுட்பங்களை கற்றுக்கிட்டு என்னுடைய தனிப்பட்ட ஆர்வங்களையும் நான் என்னால் வச்சுக்கொள்ள முடியும். தங்க தொழிலையும் என்னால் வந்து மிக திறமையாக நிர்வாகம் பண்ண முடியும் நான் கற்றுக்கிட்டேன். நான் இப்போ ஒன்றுக்கு ஒன்று எனக்கு வந்து உதவிகரமான ஒரு இதாக தான் இருந்தது. எல்லாருமே இந்த கேள்வி கேட்பாங்க, சார் பிஸ்னஸ் இருக்கீங்க, லிட்ரேச்சர் எடுங்க. அப்போ மற்றவங்க லிட்ரேச்சர் எப்படி பார்க்கறது ஆச்சரியமாக இருக்குது. லிட்ரேச்சர் மற்றவங்களாம் எப்படி பார்க்குறாங்க, இல்லை என்ன சிறப்பாக இருக்குது அப்படி ஆச்சரியமாக இருக்கும். இல்லைன்னா அது ஒரு வேல்யூ, அது ஒரு எத்திக்கல் கொஸ்டின் நினைக்கிறாங்க இல்லையா, அது கிடையாது. அப்படி இல்லையே கிடையாது. பிஸ்னஸ் எத்திக்ஸ்னு ஒன்று இருக்குது. பிஸ்னஸ் எத்திக்ஸில் அவனை ப்ராப்பராக டேக்ஸ் பண்ணலாம். நான் கடையில் ஆரம்பிச்சு புதுசில் சில வருடங்களில் வந்து மிக அதிகமான வரி கட்டினவனாக இருந்தேன். நான் அதில் மார்க்கெட்டில் சக வரிகள்லாம் என்னை வந்து என்ன அதில் வரி கட்டுறேன்பாங்க. ஒரு கடைக்கு வந்து சோதனைக்கு அடிக்கடி வந்தாங்க. அதில் ஒரு ஆதியாக நீங்கள் இவ்வளோ வரி கட்டினா அடிக்கடி வரதான் செய்வோம், வரியை குறைச்சி கட்டுங்க யோசனை சொன்னார். தேவதச்சன் தன் நண்பர்கள் அனைவருக்குமான படைப்பூக்க உந்துதலாக இருக்கிறார். அவரது நண்பர்களுக்கு தேவதச்சன் கல்லால மரத்தின் கீழ் அமராமல் ரதமோட்டி கூடவே இருக்கும் நட்பு ஊக்கம். கிராமத்தை பற்றி எழுதிட்டு இருக்கீங்க, நகரத்தில் உள்ளவங்களும் அது அதிசயமா, கிராம வாழ்க்கை தெரியாதவங்க அது அதிசயமா படிக்கிறாங்க. நான் அதே கிராமத்தில் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் வாழ்ந்துட்டேன். அது ஒரு முழுக்க முழுக்க ஒரு கிராமத்தில் உள்ளவங்களுக்கு உன்னுடைய கதை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குற ஒரு கேள்வி, யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி. இலக்கியம் என்பது காலத்தால் அழியக்கூடாது இல்லையா, காலத்தை அழியக்கூடாது இல்லை. அப்படி யோசிக்கும் போது எனக்கான ஒரு படைப்பு திறன் வந்து வேறு மாதிரியான ஒரு நடையை நான் கண்டுபிடிக்கக்கூடியான உந்துதல் எனக்கு கிடைக்குது. ஏன்னா தட்டையான எழுத்தை எழுதிக்கிட்டு இருந்த நான் ஒரு புனைவு மொழியை நோக்கி, ஒரு கிரியேட்டிவை நோக்கி, ஒரு ஃபேண்டசியை நோக்கி நான் நகர வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் போது என்னுடைய படைப்புகள் வந்து வேற தளத்துக்கு போகுது. அதனுடைய சந்தோஷத்தை நான் இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். தேவதச்சனை சந்திப்பதற்கு முன்னால், தேவதச்சனை சந்திப்பதற்கு பின்னால் என்னுடைய இலக்கிய வாழ்வை 2ஆக பிரிச்சுக்கலாம். கடைசியாக என்ன படிச்சீங்க அப்படின்னு கேட்டார்.
ஜேஜே சில குறிப்புகளை படிச்சிருக்கிறதும் அதை பற்றி பேசுகிறதும் ஒரு ஃபேஷன். நான் சொன்னேன், நான் ஜேஜே சில குறிப்புகள் படிச்சிருக்கேன். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7-8 கேள்விகள் கேட்டார். எனக்குள்ள அந்த கேள்விகளே வராது. அந்த கேள்விகள் வழியாக ஜேஜே சில குறிப்புகளை பார்க்கறதுக்கு எனக்கு தெரியல. அங்கேருந்து அவர்கிட்ட கற்றுக்க ஆரம்பித்தேன். அன்றைக்கி அவர் கொடுத்த முதல் பாடம் எனக்கு ஞாபகம் இருக்குது. அவர் சொல்கிறார், சார் இந்த வருஷம் இத்தனாம் தேதி ஆல்பர்ட் காமியூ இறந்ததுக்கு மறுநாள் ஜேஜே இறந்தான் அப்படின்னு அந்த புஸ்தகம் ஆரம்பிக்குது சார். ஜேஜேன்னு ஒன்று அவன் ஒரு இலக்கியவாதி அப்படிங்கிறதுக்கான குழு வந்து முதல் வரியிலேருந்தே கிடைச்சிருது. இப்படி தான் வந்து ஒரு நாவல் அல்லது ஒரு சிறுகதை ஆரம்பிக்கணும். முதல் வரியிலேருந்தே உங்களை கூப்பிட்டு போகணும். இப்போ அந்த இடத்துல வேற ஒரு ஆளை போட்டிங்கன்னா விவேகானந்தர்னு ஒரு ஆளை போடலாம், ஜே கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு ஆள், வேற வேற பேர்கள் வர வர இந்த டெக்ஸ்ட்டுக்கான அந்த முன்குறிப்பு மாறிக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னார். எனக்கு கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆச்சு, இன்னும் ஞாபகம் இருக்கு. இப்போ வரைக்கும் நான் எழுதிட்டு இருக்கிற எல்லா வரிகள்லையுமே தேவதச்சன் 2.5 கலந்திருக்கார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். தேவதச்சன் ஒரு ஆளுமை இல்லைன்னு சொன்னா யுவன் சந்திரசேகர் ஒரு எழுத்தாளர் இல்லை, அதான் உண்மை. நீரற்ற குளத்தின் அடிமண்ணில் எண்ணற்ற மலர்களை உள்ளடக்கி 100 ஆண்டுகள் ஆனாலும் நீருக்காக காத்திருக்கும் ஒரு தாமரை விதை. ஒரு படைப்பாளியும் அப்படி சில காலம் காத்திருக்க நேரிடுகிறது. இடையில் தன் கவிமனதோடு தான் மட்டுமாய் தனித்திருந்த தேவதச்சன் 15 ஆண்டுகள் கழித்து கைகொள்ளா மலர்களோடு திரும்பி வந்தார் படைப்புலகிற்கு. எனக்கு வந்து கவிதை வந்து அது ரொம்ப வேலையாக தான் நான் வச்சுருந்தேன். என்னுடைய பிரதான வேலை வந்து வாழ்க்கை தொடர்பான ஆழமான தத்துவார்த்தமான தேடல்கள் தான் என்னோட முக்கியமானதாக இருந்தது. என்னுடைய வெளியீட்டுக்கு தான் கவிதை வச்சுருந்தேன்னு வெளியே அறிவியலுக்கு வந்து கவிதையை நான் வந்து எடுத்துக்கொள்ளவே இல்லை. அது ஒரு பீரியடில் வந்து இந்த தத்துவார்த்த புத்தகத்தில் ஆழ்ந்து ஈடுபடும் போது எந்த ஒருத்தர் வந்து சிறப்பான ஆளாக இருக்க வேண்டியதில்லை. அதனால் நான் வந்து கவிதை எழுதுகிற ஒரு கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலம் நான் வந்து கவிதை எழுத நான் நிறுத்தி வச்சுருந்தேன். நான் என் கவிதைகள் வந்து பிரசுரமாகணும், அவர் கவனிக்கப்படணும், அப்படி ஈடுபாடு சொற்றேனும் எனக்கு இல்லவே இல்லை. ஆரம்பத்திலேருந்து இன்றைக்கு நான் வந்து தொடர்ந்து பார்க்கப்படாமலும் பேசப்படாமலும் இருக்க வேண்டிய ஒரு ஆளாக தான் நான் இருக்கிற விரும்பிட்டு அதுதான் என்னுடைய இயல்பில் இருந்தது. ஆனால் அந்த 14 இடைவெளி என்ன வந்து இப்போ ஒன்றுமே சங்கடப்படுத்தவே இல்லை. வந்து 15 வருஷம் இல்லாமல் இருந்த காரணமே என்ன மாதிரியான ஒரு இது அவருக்கு வந்துச்சு. இந்த கவிதையில் ஒரு பரிசோதனை முயற்சி பண்ணணும் அப்படின்னு அவர் இதுக்கு முன்னாடி எழுதியிருந்த கவிதையினுடைய நடையெல்லாம் மாற்றிட்டு இப்போ அவர் எழுதியிருக்கிற கவிதை வந்து கவிதை மாதிரி இருக்காது, புரோஸ் மாதிரியே இருக்கும். ஒரு புரோஸ் மாதிரியே தான் இருக்கும். அதை கவிதை மொழினோட அதை சொல்ல முடியாது, அது வசன கவிதைன்னு சொல்ல முடியாது. அது ரெண்டுக்கு இடைப்பட்ட ஒரு மொழி. இதுக்கு நான் சரட்டு மொழி நான் பேர் வச்சிருக்கிறேன். நான் பின்னாடி ஒரு உடைப்புக்கு அப்புறமா எழுத வராரு. அப்போ அவரோட கவிதைகளில் உள்ள அந்த தன்மைகள் போயிட்டு தான் நான் நினைக்கிறேன். அவரோட கவிதை ஒரு சாதாரண வாழ்க்கை மீது அப்போ தான் அது வியாபிக்குது. அவரோட ஒரு ஆட்டிடையன் 10-12 ஆடுகள் கவிதைகள் வந்து அதோட முக்கியமான தரப்புக்கு அப்புறம் வந்த கவிதையாக நான் நினைக்கிறேன். இதனால் வரைக்கும் இயங்கிட்டு இருக்காரு, சரியாக செஞ்சுட்டு இருக்காருங்கிறதுல சந்தோஷமா இருக்கு. ஏன்னா என்னோட கை கோத்துட்டு வர்றது கூட ஆள் இருக்காரு. இந்த நீல நிற பலூன் மலரினும் மெலிதாக இருக்கிறது. எனினும் யாராவது பூமியை விட கனமானது எது என்று கேட்டால் பலூனை சொல்வேன். நீங்களாவது கூறுங்களேன், இந்த 40 வயதில் ஒரு பலூனை எப்படி கையில் வைத்திருப்பது என்று. பலூனை விரல்களில் வைத்திருப்பது என்பது காற்றை கையில் வைத்திருப்பது போல் இருக்கிறது. பலூன்கள் கொஞ்ச நேரமே இருக்கின்றன. எனினும் சிறுவர்கள் கொஞ்சத்தை ரொம்ப நேரம் பார்த்து விடுகிறார்கள். அருகில் இருக்கும் குழந்தையின் பலூன் ஒன்று என்னை உரசியபடி வருகிறது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக பலூன் ஆகிக் கொண்டிருக்கிறேன். காலையில் போகும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆரஞ்சு மிட்டாய் கொடுப்பாங்க. மாலை நேரம் வரைக்கும் சின்ன ஆரஞ்சு மிட்டாய் வச்சுருவேன். நம்ம சாப்பிட ஆரஞ்சு மிட்டாய் தேஞ்சிக்கிட்டே போகும். அது எடுப்பேன், ஒரு தடவை வாயில் போட்டு சுவைப்பேன், போய் எடுத்து பையில் போட்டுக்கிடுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆரஞ்சு மிட்டாய் வந்து தின்ன ஆறதை பார்த்து என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. பொருளுக்கு தின்ன ஆகக்கூடாது, என்னை விட்டு பொருளுக்கு தொலையுது. அதை வந்து உணர்ச்சி ரீதியாக நான் வந்து சந்தித்தேன். வெத்தலை ஒரு கிட்டத்தட்ட ஆடு தழை மெல்ற மாதிரி மென்னுக்கிட்டே இருப்பார் அவர். என்ன அதில் அவர்கிட்ட எனக்கு அது ஒரு வசீகரமான விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, ஏதோ ஒரு நேரத்தில் அது ஒரு உருண்டே ஆகும் வாய்க்குள்ளேயே. அதை கையில் துப்பார். துப்பிட்டு அது நண்பர் வீடாக இருந்தாலும் தன்னோட வீடாக இருந்தாலும் கடையாக இருந்தாலும் அப்படியே கீழே போட்டுக்குவார். அப்படி ஒரு உருண்டை எப்பவும் கிடைக்கும். அது என்னன்னு சொன்னாக்கா, அவருக்குள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு குழந்தை இருக்கு இல்லையா, அந்த குழந்தைய வந்து இப்போ வரைக்கும் அதுக்கு வயசாகாமல் பார்த்துக்கிறார் அவர். அது ரொம்ப கவனமாக இருக்காருன்னு எனக்கு தோணுது.
நான் சின்ன குழந்தையா இருக்கும் என்னை சுற்றி எல்லாருமே முதியவர்கள். ஸோ உலகம் வந்து எனக்கு கலைப்படுவதாகவும் அச்சமூட்டுவதாகவும் வலுவாக இருந்தது. இப்போ முதுமை அடைந்தனால எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக எக்காக இருக்குது. ஐ வெரி ஹாப்பி. அந்த நாட்களில் நடந்த ஒரு சம்பவத்தை அவர் சொல்வார். ஆற்றுல குளிச்சுக்கிட்டு இருந்தேன், இடுப்பளவு தண்ணியில் நின்றுட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா நான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கேன், எதுவுமே என்னை கட்டுப்படுத்தலை அப்படின்னு தோணுச்சு. குனிஞ்சு பார்த்தேன், அருணா கயிறு இருந்தது. அது மட்டும்தான் என்னை கட்டுப்படுத்திட்டு இருந்தது. உடனே அருணா கயிறு அறுத்தெறிஞ்சேன். கவிதை எழுதுகிற யாரும் வந்து தேவதச்சனை பார்த்தா நல்லா கவிதை எழுதுகிறாங்கன்னு தோணும். அலுப்பூட்டும் அன்றாடங்களையும் கூட அதிசய வினோத விசித்திரங்களாய் மாற்றும் இந்த குறும்பு குழந்தை மனக் கவிஞனின் ஆன்மீகம் அனைத்தையும் நிறைக்கும் ஆகாயப் பெருவழி. எப்பவுமே அவர் வந்து அவர் கவிஞர்களோட கவிஞர் தான். இலையின் நடனம், நிசப்தத்தின் பேரிசை, மொழியின் மயன், என்றுமிருக்கும் தமிழின் மடியில் எப்போதும் இருக்கும் இந்த தேவதச்சம்.